Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max பார்த்துட்டு Chapter 10 Operations Research Lesson Exercise 10.1 8th question இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Explain Vogel's approximation method by obtaining initial feasible solution of the following transportation problem. So initial feasible solution கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? Vogel approximation method VAM அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடில் நம்ம வந்து பெனால்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஒரு வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின், ஸோ முக்கியமான கொஷின். கொடுத்துருக்க காஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ O1 O2 O3 கொடுத்துருக்காங்க அண்ட் சோர்ஸ் 3 1 2 3 அண்ட் டெஸ்டினேஷன் 4, சப்ளை வந்து 6110, டிமாண்ட் வந்து 7532. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சொல்யூஷனில் சப்ளை டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபீஸபிள் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? சொல்யூஷனில் டோட்டல் சப்ளை கண்டுபிடிக்கணும். 6 1 10 17 ஈஸி தான். அதே மாதிரி டோட்டல் டிமாண்ட் ஈக்குவலாக வரணும். 7 5 3 2 17 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது டோட்டல் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்லலாம். எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். The given problem is a balanced transportation problem. There exists a feasible solution to the given problem. சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அலோகேஷன் செய்யலாம். கொஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபர்ஸ்ட் அலோகேஷனில் எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? சோர்ஸ், டெஸ்டினேஷன், சப்ளை, டிமாண்டும் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம பெனால்ட்டின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். சப்ளை பக்கத்துலேயும் ஆட் பண்ணோம். அதே மாதிரி டிமாண்டு கீழேயும் பெனாலிட்டி ஆட் பண்ணோம். சரியா? இப்போ இந்த பெனாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபஸ்ட்டு ரோ இந்த சைடு எடுக்கும் சப்ளைக்கு எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ரோவில் எது ரொம்ப சின்ன நம்பர் 2, அடுத்த சின்ன நம்பர் 3. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. அதுதான் எழுதும். இப்போ அடுத்து இந்த ரோவில் பார்க்கணும். இந்த ரோவில் வந்து நம்பர் 0, அடுத்த நம்பர் 1. ஸோ டிஃப்ரென்ஸ் 1. அப்புறம் நெக்ஸ்ட் ரோவில் லீஸ்ட் 5, 5க்கு அப்புறம் பெரிய நம்பர் 8, ஸோ 3. இது இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிமாண்டு, அப்போ காலம் வைஸ் 2 1 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் 1. 0வும் 3யும் இது ரெண்டு தான் சின்ன நம்பர், டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அப்புறம் 6ம் 11ம் இது ரெண்டு தான் சின்னது, டிஃப்ரென்ஸ் வந்து 5. 1ம் 7ம் டிஃப்ரென்ஸ் 6. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இருக்கிறதுலே எது லார்ஜஸ்ட் பெனாலிட்டின்னு பார்க்கணும். லார்ஜஸ்ட் பெனால்ட்டி 6 தான். சரிங்களா? பெனாலிட்டியில் எடுக்கும் போது லார்ஜஸ்ட் எடுக்கணும். சைடில் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பெனாலிட்டியில் எது லார்ஜஸ்ட்டோ அதை எடுக்கணும். அதோட காலம், அதில் எது மினிமம் நம்பர், எது சின்ன நம்பர் வந்து 1. இந்த செல்லை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதோட சப்ளை 1, டிமாண்டு 2. ஸோ 1 சப்ளை பண்ணுறோன்னா இது 0 ஆகிடும். டிமாண்டில் 1 கொடுத்துட்டேன். அப்போ 2ல் 1 மைனஸ் ஆனால் எனக்கு பேலன்ஸ் 1 மட்டும் மிச்சம். இப்போ அடுத்து இது எழுதும் போது 0 வந்து O2 தான் 0. அப்போ இந்த ரோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது எழுதும் போது O1 O3 மட்டும் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிருக்கோம். O1 O3, D1 D2 D3 D4 அதே தான். இங்கே 2 3 11 7 5 8 15 9. சப்ளையில் 6 10, ஏன்னா இது 0 ஆயிடுச்சு. கீழே வந்து இது 1ன்னு மாறிடும். 6 10 7 5 3 1. அகெயின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரோ இதில் லீஸ்ட் வந்து 2 and 3 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் 1. அடுத்த ரோ 5ம் 8ம் அதோட பெனால்ட்டி 3. 2ம் 5ம் அப்போ 3. ஏன்னா ரெண்டு ரோ தான் இருக்குது, வேறு வழியில் இது ரெண்டு தான் மைனஸ் பண்ணோம். 5 4 இது வந்து 2 3 5 4 2 1 and 3. இப்போ பெனால்ட்டியில் எது ஜாஸ்தியாக இருக்குது பாருங்களேன்? 5. பெனால்ட்டியில் 5 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த பெரிய நம்பரோட காலம், இந்த காலமில் 3 தான் மினிமம். ஸோ இந்த செல்லு தான் எடுத்துக்க போகிறோம்.
சப்ளை 6 டிமாண்டு 5 தான். அப்போ என்னால் 5ம் கொடுத்துட முடியும். இது 0 ஆகிடும். நான் 5 கொடுத்துட்டேன். அப்போ சப்ளையில் 6ல் 5 போச்சுன்னா மிச்சம் 1 மட்டும்தான் இருக்குது. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதில் பேலன்ஸ் பாருங்கள். இது 0 ஆயிடுச்சுன்னா D2-வை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸு D1, D3, D4 அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன். D1, D3, D4. அப்புறம் O1, O3. அடுத்தது 2, 11, 7, 5, 15, 9. சப்ளை வந்து இங்கே 6 1 மாறிடும். இது 10 தான். 7, 3, 1. அகேன் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். அடுத்த பெனால்ட்டி கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துக்கலாம். 2 அப்புறம் 7 தான். 11 வந்து பெரிய நம்பர். 2 and 7 ஸோ 5. 5, 9 அப்போ 4. இப்போ இது ரெண்டும் தான் மைனஸ் பண்ணும். 2, 5 வந்து 3, 11, 5 வந்து 4, 7, 9 வந்து 2. இப்போ இதில் பெனால்ட்டியில் ஹையஸ்ட் பார்த்தோன்னா 5 தான் ஹையஸ்ட்டு. ஸோ 5 தான் ஹையஸ்ட். இந்த ஹையஸ்டோட ரோல எது மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த செல்லு தான் எடுக்கணும். அதோட சப்ளை டிமாண்ட். சப்ளை 1 தான் இருக்குது, ஆனால் டிமாண்ட் 7 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக கொடுத்துட்டாலும் நமக்கு 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6 இருக்கும் பேலன்ஸ். இப்போ சப்ளை இங்கே 0 ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணிடணும்? கேன்சல் பண்ணிடணும். பேலன்ஸ் நமக்கு இந்த ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கும். O3 மட்டும்தான் இருக்கும். D1, D3, D4 இருக்கும். இது 10, இங்கே 6 வரும். 6, 3, 1. லாஸ்ட்டு 4th allocation. ஸோ 4th allocationல சப்ளையில் 10 இருக்கும். இங்கே வந்து 5, 15, 9, 6, 3, 1. இப்போ பெனால்ட்டி. டிமாண்ட்லேயும் பெனால்ட்டி. பட் டிமாண்ட் பெனால்ட்டி எதுவுமே இருக்காது. ஏன்னா மைனஸ் பண்ண எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரூ தான் இருக்குது. அப்போ இதில் சப்ளையில் மட்டும் தான் பார்க்க முடியும். 5ம் 9ம். 5 தான் சின்ன நம்பர், அடுத்து சின்ன நம்பர் 9. அப்போ ஆன்சர் 4. இது ஒரே ஒரு பெனால்ட்டி இருக்கனால இந்த ரோ தான் கன்சிடர் பண்ணும். இதுலேயும் லீஸ்ட் வந்து 5 மட்டும்தான். ஸோ இந்த செல் தான் எடுக்க போகிறோம். சப்ளை 10 இருக்குது, டிமாண்ட் 6 தான் இருக்குது. அப்போ நான் இதில் வந்து 6ம் கொடுத்துட முடியும். ஸோ 0 ஆகிடும். அப்போ சப்ளையில் 10ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் 4 நமக்கு ரிமைனிங் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை எடுத்து அடுத்த லைனில் எழுதும் போது 6, 0. அப்போ D1 கேன்சல் ஆகிடும், இன்னும் ரெடியூஸ் ஆகும். D1 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். D3, D4 மட்டும் எழுதிப்பேன். சரிங்களா? இப்போ D3, D4ல் 15 இருக்குது, 9 இருக்குது. இங்கே வந்து 10 4 மாறிச்சு இல்லையா? ஸோ இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம். இங்கே 3யும் 1 எடுத்துக்கலாம். அகேன் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். டிமாண்ட்லேயும் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே எதுவுமே நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் 9, 15 ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. அப்போ இதை தான் மைனஸ் பண்ணும். ஆன்சர் 6. அப்போ இதில் ரோல மினிமம் வந்து 9. ஸோ அப்போ இந்த சப்ளையும் டிமாண்டும். சப்ளை 4 இருக்குது, டிமாண்ட் 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 என்னால் தர முடியும். இது 0 ஆகிடும். இது 3 மாறிடும். இப்போ இது 0 ஆனனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு ஒரே ஒரு பிளாக், ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். O3, D3. இதில் 15 கிடைக்கும். சப்ளை 3, டிமாண்டும் 3. ஸோ கண்டிப்பாக நம்மளால் இதை கொடுத்துட முடியும். அப்போ டிமாண்ட் வந்து 0 ஆகிடும். ரெண்டுமே வந்து 0 ஆகிடும். சப்ளை கொடுத்தோன்னு இதுவும் 0 ஆகிடும், டிமாண்ட் கொடுத்தோன்னு இதுவும் 0 ஆகிடும். ஸோ இதோட நம்ம அலோகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே ஒரே அலோகேஷனாக எடுத்து எழுதுவோம். அண்ட் இதில் நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதிடலாம். 1, 5, 1, இது 6, 8க்கு எதுவும் இல்லை, 3, 1 எல்லாமே எடுத்து எழுதிடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்கெடியூல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் வந்து கரெக்டாக எழுத முடியும். சரிங்களா? 6, 1, 10, 7, 5, 3, 2. ஸோ இதை எழுதின பிறகு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் எப்படி பண்ணுவோம்? O1 to D1, O1 to D2, அடுத்தது எதுவுமே இல்லை. அப்புறம் O2 to D4, O3லேருந்து D1, அதே மாதிரி D3க்கும் D4க்கும் எழுதிக்கலாமா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் எப்படி எழுதுறது? O1 to D1, அப்புறம் O1 to D2 நான் எழுதிடுறேன். அப்புறம் O2லேருந்து D4, நெக்ஸ்ட்டு O3லேருந்து D1, நெக்ஸ்ட்டு
அடுத்தது O3ல இருந்து D4. நெக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி எடுப்போம்? 1 into 2, 5 into 3, 1 into 1, 6 into 5, 3 into 15, 1 into 9. 2 plus 5 into 3 plus 1 into 1 plus 6 into 5 plus 3 into 15 plus 1 into 9. 2 ones are 2, 3 5s are 15 plus 1 plus 30 plus 45 plus 9. 10, 40, 85, 90, 100, 102. So rupees வந்து 102 நமக்கு வேல்யூ கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.